யார் அந்த குழந்தையை படைச்சதுங்கிற அந்த ரப்பனுடைய தொடர்பே இல்லாம உருவாகி வந்திருக்கக்கூடிய குழந்தை, அதுக்கு புகட்டு இருக்கக்கூடிய அறிவு எப்படி ஹலாலா இருக்கும்? பகுத்து பார்க்க தெரியுமா அந்த பிள்ளைக்கு? எது ஹலால், எது ஹராம், எது என்னுடைய கலாச்சாரம், எது மாற்றானுடைய கலாச்சாரம்? புறக்கணிக்க வேண்டியது என்ன? என்னுடைய கடமை என்ன? என் தாய் தந்தை யார், என் மனைவி யார், மக்கள் யார்? ஒன்றும் கிடையாது. என்ன விளைவு? சென்னையில் இருக்கக்கூடிய குடும்பவியல் நீதிமன்றத்தில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். பொண்ணும் பெருசாக படிச்சிருக்கு, பையனும் ரொம்ப பெருசாக படிச்சிருக்கிறாங்க. ஆகா ஓஹோன்னு கல்யாணம் நடந்துச்சு. கடைசியில் 3 மாசத்துல டமால் டுமில்னு ஆகிப்போச்சு. பட்டங்கள் இருக்கிறது, பக்குவம் இருக்கிறதா? ஸ்கூலை தொடங்கு, காலேஜ் தொடங்கு, இஸ்லாத்தின் அடிப்படையில் சிந்திக்கவை, இஸ்லாமிய கண் கொண்டு இந்த உலகத்தினுடைய எல்லாவற்றையும் பார். இளம் பருவத்திலிருந்தே கற்றுக் கொடுக்கணும். 18 வயசுல தொழுவ போண்டா போக மாட்டான். 4 வயசு 5 வயசுலேயே பல்லு வளர்க்குற மாதிரி, டாய்லெட் போகிற மாதிரி, ட்ரெஸ்ஸு போகிற மாதிரி உன் வாழ்வினுடைய அங்கம் என்ன? பள்ளிவாசலுக்கு போகணும், தொழுகணும், மரியாதை செலுத்தணும், கண்ணியப்படுது. இதெல்லாம் வாழ்வினுடைய அங்கமாக வரணும். இது எங்கேருந்து உருவாக்கப்பட்டுச்சு? ஃப்ரம் ஸ்கூல்ஸ்.